அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும், அனைத்து அதிகாரிகளுக்கும், அனைத்து காவல்துறைக்கும் அன்பான வேண்டுகோள். இதை கூர்ந்து நீதிபதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த பதிவை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒன்று தூக்கி விட்டுட்டு போயிடாதீங்க ஐயா. ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்காரு. ஒரு காவல்துறை என்ன பண்ணும், அவரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட எந்த ஆவணமும் 1-2 இல்லை. தயவு செய்து அதிகாரிகளுக்கெல்லாம், அந்த காவல்துறைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கோச்சிங் கொடுங்க ஐயா. சுயநலத்துக்காக யாரும் வேலை பார்க்காதீங்க. எல்லாருமே A to Z மக்களோட சர்வெண்ட்டு. மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 10 மாவட்டத்தை நாங்கள் சர்வே பண்ணி கொடுத்துருக்கோம் மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு. பதில் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தயவு செய்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக தப்பு நடக்குது, கொஞ்சம் திருத்திக்கங்க ஐயா. நிறையா நாங்கள் உங்களை பேசிட்டோம். எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோலாம் திரும்பி பார்க்கும்போது. அதை டெலட் பண்ண போகிறது இல்லை. ஒரு காவல்துறைக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சாதாரணமாக ஒரு கொத்தனார் வேலை, ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு பெயிண்டரோ, இல்லை ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளியோ ஏதோ ஒருத்தவங்க போகிறாங்க. ஒரு அவசரத்துக்கு தான் அந்த பைக்கு. எல்லோரும் லைசன்ஸ் வச்சு ஓட்ட முடியாது. எத்தனையோ பேர் போலீஸுக்காரங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, பைக் ஓட்டிகிட்ருக்காங்க. ஹெல்மெட்டு போடுறதில்ல. சட்டங்கிறத ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு மக்களை போட்டு வதைக்க வேண்டாம் ஐயா. முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு, ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடணும். ஒருத்தவங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா லோக்கலில் பிடிக்கிறாங்கண்ணே. ஒரு ஹைவேயில் போகிறான், அவன் ஏதாவது ஒரு கடத்தல் பண்ணிட்டு போகிறான்னா பரவாயில்ல. ஏதோ கடைக்கு வரான், மார்க்கெட்டுக்கு வரான், ஒரு ஃப்ரெண்டோ ஒரு லவ்வரோ ஏதோ பார்க்க வரானும் போது அவனை பிடிச்சி அசிங்கப்படுத்தி அவனுக்கு பயன் போடுறீங்க. தயவு செய்து உயர் அதிகாரிகளுக்கும் அடிமட்டத்திலிருந்து A to Z காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள். யூடிஐ முருகன் என்ன சொல்கிறான்னா, ஐயா, ஒருத்தவனை பிடிக்கும்போது விசாரிங்க ஐயா. தம்பி, நீ என்னப்பா வேலை பார்க்குற, அப்பா என்ன பண்ணுறாங்க, என்ன சரி, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்களான்னு விசாரிங்க ஐயா. காவல்துறை ஐயா அவர்களை எடுத்ததும் அந்த மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு பில்லை போட்டுறாதீங்க. இதுவே அதிர்ச்சியாக ஆகுது ஐயா. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் சொல்கிறேன். இந்த பதிவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அந்தந்த மாநிலத்துக்கும். இது ரொம்ப ஓவராக தெரியுது ஐயா. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கடவுள் எனக்கு இந்த சிறப்பான ஒரு பணியை கொடுத்துருக்கான். 2022 நீங்கள் இது பண்ணும்போது எல்லாம் அடித்து வேலை பார்த்தீங்க ஐயா. பரவாயில்ல, நன்றி தான். நீங்கள் அடிக்க தான் உடம்புலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இனி வரும் காலத்தில் ஒரு காவல்துறையோ, ஒரு ஓட்டுநரோ, ஒரு லாரி ஓட்டுறவங்க கூட சரி, ஒரு என்ன கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு 55 வயசில் இருக்கிறவங்க பொண்ணை கட்டி கொடுத்து கடன் அடைக்கணும்னு லாரி ஓட்டுவாங்க. ஒரு 25 வயசில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவன் போன வாரம் ஏதோ ஒரு வண்டி வாகனம் ஓட்டும்போது அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லாரையும் அன்பாக விடுங்க ஐயா. உயர் அதிகாரி அந்தந்த மாவட்டத்தில் நிறைய கேஸை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க, என்னப்பா அப்படின்னு நம்ம போய் விசாரிக்கிறோம், அவனுக்கு வாக்கரிசி போட்டுட்டாங்க ஒரு போலீஸுக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள். இதெல்லாம் தேவையா? மத்திய அரசு அவசியம் இதை சிந்திச்சு பார்க்கணும். மாநில அரசும் இதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு லோக்கலில் போகிறவங்களெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட லைசன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஹைவேல போகிறான், கடத்திட்டு போகிறான், வரான். அவனெல்லாம் பிடிக்காம பெரிய பெரிய ரவுடி இருக்கான், தாதா இருக்கான், அவனுக்கெல்லாம் வேலை செய்யலை. எத்தனை ஊரில் அங்கங்கேயும் போலீஸே சப்போர்ட் பண்ணுது, உடந்தையாக இருக்குது. ஒரு அப்பாவிங்களை போட்டு ஒரு கூலி தொழிலாளரை போட்டு நசுக்கக்கூடாது ஐயா. இது அன்பான வேண்டுகோள். காவல்துறையாக தலாரிலேருந்து சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன். கீழநம்பட்டில் இன்றைக்கி நான் ஒரு போராளியாக இருந்து ஒரு லஞ்ச ஒழிப்பு சங்கத்தில் இன்னும் பர்மனெண்ட்டே பண்ணாமல் அடித்து நவுத்திட்டுருக்கோம் இந்தியா ஃபுல்லாக.
எதுக்கு இதை வந்து சொல்ல வரேன்னா, ஒரு தலாரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வந்து 50 கோடி 100 கோடி சொத்தை சேர்த்துக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் 100 ரூபா பணம், சும்மா போனாலும் 100 ரூபா பணம், வந்தாலும் 100 ரூபா பணம் ஒரு பில்லு 100 ரூபாயில ஆரம்பித்து நீங்கள் லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசி எல்லாரையும் கோர்த்து விட்டுட்டு போகிறீங்க. தலாரியிலேருந்து அத்தனை பேரும் சொல்கிறேன், நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது, ஆனாலும் உங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் ஆகாது. ஐயோ, உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, மக்களை போட்டு கொள்றீங்க. ஒரு பூண்டு வாங்க முடியலையா? நான் சிங்கிள் இருந்து நான் இது பண்ணி பார்க்குறேன். நான் 1 மாதம் ஆச்சு பூண்டு போட்டு சமைச்சு. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, ஐயா விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் லஞ்சம் வாங்கலை, இந்த மாவட்டத்தில் இந்த ஊராட்சியில் வாங்கலை, இந்த நகராட்சியில் வாங்கலைன்னு ஐயா அங்கங்கே போர்டு போடணும் ஐயா. ஏழை மக்கள்லாம் தவிக்கிறாங்க. ஒரு பக்கம் விலைவாசி, ஒரு பக்கம் லஞ்சம் தலைவிரிச்சு குத்து நோயாக போயிட்டுருக்கு. முதலமைச்சருக்கு என்ன சொல்கிறேன், இந்த விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் ஐயா. தக்காளி விலை தான் இறங்குது, வேறு எந்த விலையும் இறங்கி நான் வந்து பார்த்ததில்ல. கொண்டு போயெல்லாம் ரோட்டில் கொட்டுறாங்க, நம்ம பார்க்குறோம், சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அத்தியாவசிய பொருளை வந்து விலைவாசி நல்ல ஒரு பாதிக்கு மேலே குறைக்கணும். பூண்டு விலை எட்டாத கனி ஆகிடுச்சு, அது ஏன் அப்படி போச்சு? இல்லை அது கடத்தி வச்சு மறைச்சி இது பண்ணுறாங்களா? என்ன காரணம் என்னன்னு சொல்லணும். இன்னும் ஒரு அட்வைஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க, அங்கே பூரா அழிஞ்சிடுச்சுன்னு. எல்லா வருஷமும் வெள்ளம் வந்தது, எல்லா வருஷமும் இயற்கை பேர் சீற்றம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே விட்டால் அடுத்த மாநிலம் வரும். இந்த பூண்டு விலைலாம் விலைவாசி எட்டாத கனியாக போயிடுச்சு. ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கி சாப்பிட முடியல. வருமானமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க ஒரு பைக்கு வாங்கி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் 20,000 10,000 நீங்கள் ஃபைன் போட்டிங்கன்னா அவங்களால எப்படியா அதை வந்து ஜீர்ணிக்க முடியும்? ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற இடத்துல ஒரு சித்தாள் வேலை செய்வாங்க, இல்லை ஒரு பெரியாள் வேலை செய்வாங்க, ஒரு கொத்தனாராக இருப்பாங்க. உடம்பு வலிக்குதுன்னு ஒரு கோட்டர் அடிப்பாங்க ஐயா. நம்மளே கடை திறந்துக்கிட்டு நம்மளே போய் அவங்கள ஃபைன் போடுறது இது நல்லதில்ல. அன்பாக கேட்குறோம். அங்கே நிறைய வார்த்தைலாம் வேறு வேர்டில் பேசியாச்சு. அப்போ யாரையா கேட்பா இதை? நாங்கள் கேட்கலாம், என்ன பண்ணுறது? எல்லாருமே தப்பு நடக்குது ஐயா. ஒரு மாவட்ட ஆட்சியர்லேருந்து என்எல்சி நிறுவனத்தில் போயிட்டு 14 கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு பேண்ட் சட்டை கூட வாங்கிட்டு வரீங்க. அங்கேயும் ஒரு மாவட்ட ஆட்சியரே இப்படி பண்ணுறாரு. இதை வந்து உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போனால் ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம். தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் வரலையா. எல்லாம் நம்ம கூடி வாழணும். மத்திய அரசு மாநில அரசு எனக்கு 2 கண்கள். மோடி பேரை போட்டவுடனே மோடினோடனே எல்லாரும் நீங்கள் வெறுக்கிறீங்க என்ன. நான் வந்து மோடிக்காக வேலை செய்யலை. மோடி ஒரு மனிதர், நல்ல மனுஷன். எனக்கு தெரிஞ்ச அளவு இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடு கட்டி நான் நல்லா இருந்திருப்பேன். திராவிட ஆட்சி காலத்தில் இது வரைக்கும் வந்து ஒரு மக்களையும் ஒரு முதலமைச்சர் நேரில் கூட வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒவ்வொரு கிராமத்தில் கேளுங்கண்ணே. ஏதோ ஒரு மந்திரி இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு முதலமைச்சர் இருக்காங்கன்னா உங்கள் ஏரியாவில் மட்டும் மக்கள் நல்லா இருக்காங்கண்ணே. மற்ற இடத்துல அடிமட்டத்தில் மக்கள் ரொம்ப சாகுறாங்க. நானே ஒரு பூண்டு போட்டு சாப்பிட முடியல, ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் நானே, வந்து ஒரு கொத்தனார் வேலையில் வந்து சம்பாதிக்கிறேன் நானே, இப்படி செய்கிறேன் சாப்பிட்றேன்னும் போது அடுத்ததுலாம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். 1 ரூபா லஞ்சம் வாங்கக்கூடாதுண்ணே. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 10 மாவட்டத்தில் நம்ம சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். 10 மாவட்டத்துலேயும் நமக்கு பிரச்சனை இருக்குண்ணே. ஏன்னா நம்ம 70 ஆண்டு 100 ஆண்டு ஆட்சி அமைச்சது முக்கியம் இல்லைண்ணே. லஞ்சத்தை ஒழிச்சிருக்கணும், மதுவை ஒழிக்கணும், ஏழை எளிய மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுண்ணே. எதுக்குண்ணே வண்டி ஓட்டுறோன்னு பிடிக்கணும் 20,000 எதுக்கு ஃபைன் போடணும்? நீதிபதி எல்லாருமே நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டுட்டு எங்கேயா உட்காந்துறீங்க, அவன் கோடியாக இந்த அட்டை போட்டி பாக்ஸில் பணத்தை போட்டு எடுத்துகிட்டு போய் பிரிச்சுக்கிறாங்க போலீஸுக்காரங்களாம். இல்லை நீதிபதி உண்மையாக தான் நீங்கள் தண்டனை போடுறீங்களா, இல்லை உங்களுக்கும் ஏதாவது கட்டிங்க வாங்கிட்டு வருதான்னு யூடிஎம் முருகனுக்கு சந்தேகம் வருது ஐயா. இந்தியா ஃபுல்லாக ஒரு சட்டத்தை ஒன்று போட்டுறீங்க, போலீஸுக்காரங்க கேட்டால் அது நீதிபதியோட குற்றன்றாங்க. என்னையா நீ நீதிபதி, எங்கேருந்து வந்த, மானத்திலேருந்தா குதிச்சுட்ட? நீதித்துறைனா என்னையா? அது ஒரு வியாபாரம். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதினா 50 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வேலை போயிடுறீங்க ஐயா. ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து மனு வாங்குறாங்க. அந்த மனு என்ன செய்வீங்க? நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றினாலும் சரி,
இன்டர்நெட்டில் ஏற்றினாலும் சரி, நீங்கள் எண்ணத்தில் சாட்டிலைட்டில் ஏற்றினாலும் சரி, என்ன செய்வீங்க ஐயா? அன்பாக கேட்குறோம். ஏ டு இசட் பட்னி கிடந்து நாங்கள் வேலை செய்கிறோம் ஐயா. கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு பசியோட பட்னியோட வேலை செய்கிறோம். அனைத்து கட்சிக்காரங்களும் இப்போ உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அனைத்து ஜாதி மதமும் நமக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து என்ன பண்ணுறேன், இந்த நீதிபதிலாம் சில தீர்ப்பை போட்டுக்கிட்டு எங்கேயோ உட்காந்துடுறீங்க. அவனும் போலீஸுக்காரன் அவனு அங்கங்கே பாருங்கள், முக்கூட்டில் எங்கே வண்டியை பிடிக்கிறவங்களாம் இப்போ அட்டை போட்டியில் காசு வாங்குறாங்க. 500 ரூபா பண்ணாட்டு அட்டை போட்டு நம்புற அளவுக்கு வந்ததுன்னா அப்போ எவ்வளோ பணம் வரும்? நம்மளாம் போய் அதை என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் திறந்து பார்க்கணும், ஒரு வீடியோ போடணும்னா ஆர்வமாக போனால் ஓடிடுறாங்க எல்லாருமே காவல்துறையை. அதனால் தயவு செய்து ஏ டு இசட்டு ஃபஸ்ட்டு வந்து P1 ஆரம்பித்து அனைவருமே வந்து இந்த லஞ்சமாக போனால் ஒன்றும் இல்லைண்ணே. வருமானம் இருந்து செஞ்சால் கூட அதை ஏற்றுக்கலாம். இப்போ வந்து வேறு மாவட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருப்பூர் அங்கே இங்கே போனால் கூட ஏதோ ஒரு தொழில் இருக்குது, டெய்லி ஒரு வருமானம் இருக்கும். ஒன்றுமே இல்லைண்ணே, வருமானம் இல்லை. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தென்னை மரம் பனை மரம் ஏறுற தொழிலாளியை ஊக்கப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு வந்து இந்த சாராய கடையை முடித்து ஓரங்கட்டி வச்சுட்டு கல் கடையை திறந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன்னா, பொதுமக்களுடைய கோரிக்கையும் எடுத்துட்டோம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னா இப்போ அதுக்கு அந்தாண்ட நான் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. AK-47 வாங்கி வச்சுட்டு அடுத்தது எல்லோரும் சுட்டு தான் தள்ளணும் மாட்டுருங்கன்னா, தயவு செய்து நான் வந்து கேட்குறேன், எங்களை வருத்தப்படாதீங்க. இவர் தப்பு தலாரி தப்பு பண்ணால் வீவை காப்பாற்றுறாரு, வீவை தப்பு பண்ணால் இன்னொருத்தர் ஆரையை காப்பாற்றுறாரு, ஆரையை தப்பு பண்ணால் இப்படி மாற்றி மாற்றி தாசில்தார் காப்பாற்றுறாரு. இப்படி நம்ம போயிட்டு கலெக்டர் வரைக்கும் இது வந்து போச்சுன்னா இது நல்லா இருக்காது. அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சொல்கிறேன், ஏ டு இசட்டு பொதுமக்களை நசுக்காதீங்க ஐயா, வியாபாரிகளை போட்டு கொள்ளாதீங்க. மோடிக்கு அன்பான வேண்டுகோள், இந்த பெரிய பெரிய நிறுவனத்தை கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சிறு குறு ஒரு கடை வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பாழாயிடுன்னு நரேந்திர மோடிஜி அவர்களே அடித்தட்டு மட்டத்தில் வாங்க ஐயா. முதலமைச்சரா வாங்க, வாரத்துக்கு ஒரு தெருவை பாருங்கள், வாரத்துக்கு ஒரு நகரத்தை பாருங்கள், வாரத்துக்கு ஒரு மாவட்டத்தை பாருங்கள். ஏதோ ஓட்டு போடு அலைகிற வரைக்கும், நீங்கள் ஓட்டு வாங்குற வரைக்கும் எல்லாருமே வரீங்கப்பா. ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே போய் சொகுசாக உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஏழை மக்கள் ஓட்டு போட்டவங்க கஷ்டப்படுறாங்கண்ணே. 2014 11 ஆரம்பித்து 14 ஒரு 1,10,000 ரூபா கொடுத்த வீட்டில் கூட எனக்கு 20,000 ரூபா பணம் கொடுத்தா தான் தருவானா, இதே கீழநம்பட்டில் சொன்னாங்கண்ணா. என்னால் நான் அப்போ வந்து இது பண்ண முடியல. 20,000 1,00,000 ஒரு துணைத் தலைவர் கேட்குறாரு. சுப்பிரமணியன் சொல்லிட்டு அம்புப்புட்டியப்பாளையம் கீழநம்பட்டு இப்போ ஊராட்சியில் துணைத் தலைவராக இருந்து சுப்பிரமணியன் அம்புப்புட்டியப்பாளையம். தலைவர் வந்து முத்துகிருஷ்ணன். எப்படி நடக்குது வேலை? 2011 14 வரைக்கும். அப்போ என்ன நடக்குது? 20,000 ரூபா இருந்தால் தான் வீடு தரேன்னு சொன்னாப்புல. அதே மாதிரி முத்துகிருஷ்ணனுங்கிற ஒரு இறந்துட்டார். நல்ல ஒரு மேஸ்திரியாக இருந்து வந்தவர், கீழநம்பட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. இப்போ இருக்கிற தலைவரும் வந்து ஜெகதீசன் நல்லது செஞ்சிட்ருக்காப்புல, காளியம்மா ஜெகதீசன் சொல்லிட்டு. முதல்ல பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணி எல்லாருக்கும் கோட்டரும் வாங்கி கொடுத்து நீங்கள் ஓட்டை ஜெயிச்சிடுறீங்க. அந்த நான் செலவு பண்ண பணத்தை பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மக்களை போட்டு நசுக்கிறீங்க. 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்கணும். இதெல்லாம் ஒரு தூய்மையான அரசியல் இல்லை. நான் சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் நான் ஏன் கேட்குறேன்னா, நம்ம பூரா எல்லாமே சர்வே பண்ணி இப்போ நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏழை எளிய மக்கள் உடனே எடுத்துகிட்டு ஓடுறீங்க. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் போயிட்டு உடனே அவன்கிட்ட என்ன பண்ணுறீங்க, அந்த இதை பார்த்து வண்டி நம்பரை பார்த்த உடனே அடிச்சிடுறீங்க. அவன் வண்டி அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தானா, அது சொந்த வண்டியா என்னன்னு தெரியல. யாரையா கண்டுபிடிச்சி கொடுத்தான் அவங்களுக்கு இந்த மிஷினை? தயவு செய்து பண்ணாதீங்க ஐயா. அவன்கிட்ட பேசுங்க, தம்பி வாங்க இறங்குங்கப்பா.
பயமுடுத்தாதீங்க. போய் சாவியை பிடுங்கிறது, வண்டியை பிடுங்கிறது, அதை பிடுங்கிறது, இதை ஒன்றுமே செய்ய அவன்கிட்ட பேசுங்க ஐயா. காவல்துறை அதிகாரி அவர்களே, டிராஃபிக் போலீஸ் அவர்களே, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து வண்டியை மறித்து பிடிக்கிற அவர்களே, அனைத்து பேரும் நாங்கள் இப்போ வெப்சைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எங்கே என்ன காசு வாங்குறீங்க, எங்கே போகுது என்னங்கிறது எல்லாம் வெப்சைட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு. தயவு செய்து ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு மளிகை கடைக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு பழைய வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காதீங்க ஐயா. வாழ்வாதாரம் என்ன இருக்குது, நம்மள்ட்ட எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அதனால இன்னைக்கு பூண்டு வாங்கி ஒரு மக்கள் குழம்பு வைக்க முடியல. விலைவாசிலாம் அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. தயவு செய்து இனி வரும் காலங்களில் நீங்கள் இதே மாதிரி வந்து வதைச்சிங்கன்னா எந்த திராவிட கட்சியும் 10 வருஷத்துக்கு இருக்காது ஐயா. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் எழுதி வச்சிங்க. என்னடா எங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான்னு கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 100 வருஷம் ஆட்சியை பண்ணு, நீங்கள் 100 ரூபா நோட்டு காயின்ஸ் அடிச்சிங்க, அதுக்கு நான் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அது சாதனை இல்லைண்ணே. ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட நம்ம போய் விசாரிக்கும் போது பசி பட்டினி பஞ்சம் இருக்குண்ணே. லஞ்சங்கிறது புற்றுநோயாக பரவிடுச்சுண்ணா. இதை மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆஃப் பண்ணணும். அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ₹1 லஞ்சம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும் ஐயா. இந்த நில அபகரிப்பு அது எதுன்னு எல்லாம் இது பண்ணாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த கட்ட பஞ்சாயத்து ஊர் அடியாட்கள்னு சொல்லி ஐயா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லோனை வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஐயா. எந்த ஒரு உசுரையும் அடித்து கொள்றதுனால தப்பு கிடையாது. இப்போ நாங்கள் போகிறோம் தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்து ஒருத்தனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறது நம்ம கலாச்சாரத்துக்கும் இந்தியாவுக்கும் அது பெருமை இல்லை. ஒரு அதிகாரி ஆர்டர் போடுறீங்க, அதுக்காக கீழ் மட்டத்தில் உள்ள காவல்துறையெலாம் வந்து உங்களுக்கு நடுங்கிறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் போட்டு வதச்சி எல்லாமே இப்படி காலங்காலமாக போயிட்டு இருந்துச்சு. 50 வருஷத்தில் செய்ய வேண்டிய சாதனை 5 வருஷத்தில் செய்யணும்னா லஞ்சம் ₹1 இருக்கக்கூடாது தமிழ்நாடு முழுவதும். சாராய கடை ஒரு சொட்டு கூட பிராந்தியோ சாராயமோ இருக்கக்கூடாது. கல் கடையை திறந்தால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சர்வேயில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பதநீர் கல் இதெல்லாம் குடித்தா கிட்னிலாம் வந்து ஃபெயிலர் ஆகாது. நிறையாவும் நீங்கள் காய்ச்சின சாராயத்தை குடிச்சு தான் மக்களுக்கெல்லாம் கிட்னி பூரா மொத்தமாக போயிடுச்சு. அன்பாக கேட்குறேண்ணே, எல்லாத்தையும் இழுத்து மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா சாலாங்கிற படத்தை போய் பாருங்கண்ணே. நானும் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். ஒரு லாஸ்ட்டு சீனில் கைத்தட்டுற சீனில் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யலைன்னா 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் எந்த இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு நான் அன்போடு கேட்குறேன். ஏன் நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, யூடிஐ முருகன் எங்கேயோ ஒருத்தன் கத்துறான் லூசுன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகட்டும். கேட்குறவங்க கேட்டுங்க அண்ணா. நீங்கள் வந்து ஜெயிச்சு உங்கள் ஆளுங்க நஷ்டப்படுத்த வச்சுருக்கீங்கண்ணே. ஒவ்வொரு எம்பியும் வேதனையோடு இருக்காங்கண்ணா உள்ளுக்குள்ளே. உண்மையாக சந்தோஷமாக இல்லை. 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காங்க. தலைமைக்கு மட்டும்தான் அது வந்து பெருமையாக இருந்தாலும், கட்சியோட மேலிடத்துக்கு பெருமையாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த இழப்புன 40க்கு 40 வந்து நீங்கள் அண்ணன் ஜெயிச்சிருந்தா கூட, ஸ்டாலின் அண்ணனை நேராக கேட்குறேன், அனைவருக்கும் இது பெரிய இழப்புன. யாரும் வந்து ஏன் வேலை செய்ய மாட்டுறாங்கங்கிற சர்வேயில் இதை எடுக்கிறோம். தொகுதியில் வந்து ஏன் நன்றி சொல்லணும், அவங்க ஜெயித்தாலும் 3 லட்ச ரூபாய்க்கு தானே அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. மோடியும் பணம் போட மாட்டுறாரு. நிறைய சட்ட சிக்கலில் வந்து இது பண்ணதுனால இந்த அரசியலே பெரிய மாற்றம் வரணும் அடுத்த எலெக்ஷனில். இப்போ ஏன் இது இந்த மாற்றம் வருதுன்னா, இது ஒரு நன்மை வரும். நாங்கள் முன்னாடியே சொன்னது தான். அரசியல் மாற்றம் ஏன் வரும்னா, ஒவ்வொரு எம்பியை வந்து இப்போ என்ன பண்ணி எம்எல்ஏ பரவாயில்ல, ஏதோ ஒரு மினிஸ்டரோ தமிழ்நாட்டில் உள்ளவங்க நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. மேலிடத்துல வந்து நீங்கள் ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தப்பாக மிஸ் ஆகிடுச்சு. கிஷோர் பண்ண வேலை. இப்போ அவர் உங்கள்கிட்டருந்து அடிச்சுட்டு போய்ட்டு இப்போ அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு. தயவு செய்து சொல்கிறேன்னா, ஏழை எளிய மக்களை நிம்மதியாக விடுங்கண்ணே. விலைவாசியெல்லாம் நல்லா குறைச்சிருங்கண்ணே. இலவசங்கிறதில் பஸ்ஸை கூட போய் எடுத்துருங்கண்ணே. அதெல்லாம் நஷ்டத்தில் ஓடுது. வண்டியெல்லாம் சரியில்லை.
ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு 10-20 பஸ்ஸை கொடுங்கண்ணே ஏழை எளிய மக்களுக்கு. ஒருத்தர் வந்து கேட்குறேன், தயவு செய்து சொல்கிறேன், பொதுமக்கள்லாம் மன்னிச்சிங்கம்மா, இந்த இலவசங்கிற பஸ்ஸை வந்து எடுத்துட்டோம், அரசாங்கம் நஷ்டத்தில் ஓடுது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தரை போயிட்டு ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு தானாக வந்து சொல்கிறார் ஒரு நண்பர், என்னங்க காட்டுமன்னார்குடி போயிட்டு வர பஸ்ஸு, காட்டுமன்னார் கோயில், அந்த பஸ்ஸில் போய் ஏறுறோம், போயிட்டு வரேன், 2 சிங்கிள் போயிட்டு வந்துட்டா 70 ரூபா வாங்க, 75 ரூபா தாங்க அந்த பர்ஸில் அந்த பேக்கில் இருக்குன்றாரு. என்ன கொடுமைனா அது? 2 சிங்கிள் போயிட்டு வந்து ஏறினதில் 75 ரூபா தான் என்னையும் சேர்த்து கலெக்ஷன் இருக்குது இந்த பையில் நான் வந்து காட்டுறாப்புல. பொதுமக்களுக்கும் என்ன சொல்கிறேன், பஸ்ஸுக்கு கூட வந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு நல்ல பஸ்ஸை விட்டுட்டோம், டைம் பிரகாரம் பஸ்ஸை விட்டுட்டோம், இலவசம்னு கொடுத்துட்டு நிறையா விலைவாசிலாம் ஏறி போச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு வருங்காலத்தில் செஞ்சால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் 70 ஆண்டு 100 ஆண்டு 40 நீங்கள் ஜெயிச்சும் எம்பிக்கள் நிம்மதியாக இல்லைண்ணே. மனசார சொல்கிறேன், நான் உண்மையை பேசுவேன்னு, அது கலெக்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரிண்ணே, எல்லாமும் நஷ்டத்தில் மனவேதனையில் மாமியார் வீட்டில் கடன் வாங்கி இருந்ததெல்லாம் போட்டுட்டாங்க. அதில் இதுதான் நேர்மைங்கிறது. எத்தனை எம்பிகளை வச்சு ஜெயிச்சிருந்தாலும் ஆனால் அடுத்த எலெக்ஷனில் எப்படி மக்கள் மாறணும்னு தெரியாது. 75 வருஷம் வந்து திராவிட கட்சிகள் ஆண்டும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குண்ணே. சரியாக வேலை வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க. சிதம்பரம் நடராஜா கோயிலில் ஒரு சுற்றுலா தலம் ஆகிடுங்க. அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு ரோடு இருக்குண்ணே, அது எவ்வளோ பேர்கிட்ட சொல்லி எல்லாம் மழுப்பிக்கிட்டு போகிறாங்க, முக்கியமான ஆள்லாம் இருக்காங்கன்னு. ஒரு சுற்றுலா தலமாச்சுன்னா அந்த தீட்சிதர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் பெருகும், பல பேருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஹோட்டலுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே 415 பேர் எதிர்த்தாங்க, இப்போ 300 பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா, எடுக்கலாம் அந்த ரோடுன்னு. நான் எனக்காக எதுவுமே கேட்கல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நல்ல புள்ளி விவரமாக தெரியும், எங்கே சாராயம் விற்கிறான், எங்கே கஞ்சியா விற்கிறான், என்னன்னு ஒன்றுமே தெரியாது கிடையாது மாவட்ட ஆட்சியர்களுக்கு. உங்களை சண்டை போட்டு எங்களுக்கு என்னையா புண்ணியம்? உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எங்களுக்கு என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது ஐயா. மக்களுக்கு நல்லது நடக்கணும் ஐயா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1 ரூபா லஞ்சம் இல்லைன்னு ஒட்டுங்க ஐயா. லஞ்சம் வாங்குறத பூரா எல்லாம் அந்த ஆர்ஐ தாசில்தார் அது இதுன்னு எடுத்துக்கிட்டீங்க. இந்த கண்ட்ராக்டரை பூரா 50 ஆக்கிட்டீங்களா ஐயா, டிரைவர் கண்ட்ராக்டரை. அவங்க நிலைமை நினச்சி பாருங்க ஐயா. இந்த பக்கம் ஆர்ஐ தாசில்தார் போலீஸுக்காரன் பூரா ஒரு நாளைக்கு 3000 4000 5000 லஞ்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோச்சிக்கூடாது, லஞ்சம் வாங்குறவங்கள சொல்கிறேன். இந்த கண்ட்ராக்டர் பாருங்க, சிவசிவான்னு போகிறாங்க ஐயா. டிரைவர் கண்ட்ராக்டர் நீங்கள் செஞ்ச பாவமா அது சாவமா தெரியல. ஏன்னா ஒரு மாற்றம் வரும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது அரசா செஞ்சிருச்சுலாம் கிடையாது. அரசு அதான் ஆட்டோமேட்டிக் ஒரு சுழற்சி வரும். எத்தனை பேருக்கு வந்து நீங்களும் பாவத்தை செஞ்சுருப்பீங்க, ஒரு 500 ரூபா 300 ரூபாலாம் கொடுத்துட்டு சில்லறை கொடுக்காம போயிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்று போட்டு இந்த டவுன் பஸ் ஓட்டுறவங்கள மொத்தமாக காட்டுக்குனாச்சு. அதே மாதிரி சிதம்பரத்தை சுற்றி மட்டும்தான் வந்து திரு அண்ணன் மேலே கொஞ்சம் வருத்தம். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அண்ணன், சிதம்பரம் முன்னாள் எம்பியாக இருந்தாரா எம்எல்ஏ இருந்தாரோ தெரியல. ஆனால் சிதம்பரம் தொகுதியை வந்து நீங்கள் கேட்டது வந்து மகிழ்ச்சின்னு. இது சிதம்பரத்துக்கு மட்டும் இந்த கோர்ட் ஆர்டர் இல்லைன்னா அனைத்து மாவட்டத்திலையும் இடிச்சு நிறைவாச்சு. அனைத்து பேருக்குமே வீடு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நிறைய பேர் வாழ்வாதாரத்தில் இழந்துருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். நிறைய சொத்துக்கத்து அது வச்சிருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அரசாங்கமும் எடுத்து கொடுக்கணும். லஞ்சங்கிறத சுத்தமாக தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டா நல்லா இனி வரும் காலத்தில் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.